ஹாய் தளபதி அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதாவது நம்ம தளபதி விஜய் வந்து வெற்றிகரமாக தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியேற்று 2 நாட்களுக்கு மேலே ஆகுது. ஸோ இந்த நிலையில் நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்திங்கன்னா சட்டசபையில் அவர் எப்படி வந்து பேசுவார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தமிழ்நாடு ஆவலாக இருக்குது. ஏன்னா நம்ம தளபதி விஜயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரைப்படத்தில் தான் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்க சட்டசபையில் வந்து அவர் வந்து எப்படி வந்து எதிர்கட்சிகளோட கேள்விக்கு பதில் சொல்லுவார், எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்க எல்லாருமே ஆவலாக இருந்தோம். ஸோ அந்த சம்பவங்கள் தான் இப்போ கடந்த 2 நாளாக நடந்துகிட்ருக்கு. ஏன் அப்படின்னா அதாவது கடந்த 2 நாளாகவே வந்து எதிர்கட்சிகள் கேட்குற எல்லா கேள்விக்கும் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து சிக்ஸர் அடிச்சிட்ருக்காரு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் கரெக்டான பதிலை சொல்லி சிக்ஸர் அடிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த நிலையில் ஒரு இளைஞர் வந்து ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது மீண்டும் வந்து திமுக அதிமுக 2 கட்சியை கூட ஆட்சிக்கு வரட்டும். ஸோ நம்ம தளபதி விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது கடந்த 20-30 ஆண்டுகளில் திராவிட ஆட்சிகள் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டசபையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க மாட்டோம். ஸோ டிவிலையும் பேப்பர்லேயும் வந்து சொல்கிற விஷயத்த மட்டும் பார்த்துட்டு கடந்து போயிடும். அப்படி இருக்கும்போது கடந்த 2 நாளாக வந்து நம்ம தளபதி விஜய் சட்டசபைக்கு போனதுக்கப்புறம் டெய்லியும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா லைவில் வந்து சட்டசபையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்ருக்கோம். நான் மட்டும் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 30 வருஷங்களில் இப்போ தான் நடந்திருக்கு. ஸோ இந்த சம்பவம் வந்து நம்ம தளபதி விஜய்னால தான் வந்து இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படியே வந்து போயிட்டு இருந்தது அப்படின்னா கடந்த இந்த 5 வருஷத்தில் நாங்களும் வந்து அரசியலுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு வந்து நாங்களும் வந்து நம்ம தளபதி கூட சேர வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம தளபதி விஜயும் டிவிகே கட்சியும் வந்து பல மாற்றங்கள் கொண்டு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஹேட்ஸ் அப் டு முதலமைச்சர் விஜய் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பதிவை வந்து பார்க்கும்போது இது வந்து உண்மையாக தான் தோணுது. ஏன் அப்படின்னா கடந்த 30 ஆண்டுகளாகவே வந்து யாருமே வந்து சட்டசபையை வந்து லைவாக பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கிற போது நம்ம தளபதி விஜய் மூலிமா தான் இப்படி ஒரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறது சாத்தியமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம தளபதி விஜய் என்னென்ன சம்பவம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.